ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 4 விதமான அரிசியே சேர்க்காத ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கருப்பு கவுனி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா ஒயிட் உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. 9லேருந்து 10 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நான் இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு சூப்பராக ஊற விட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்றாவே நம்ம போட்டுடலாம். அந்த உளுந்தம்பருப்பையும் கருப்பு கவுனி அரிசியையும் நம்ம ஒன்றாவே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம்னா புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. ஸோ நான் புளிச்ச உடனே தோசை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை, நான் நெக்ஸ்ட் டே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா புளிச்ச உடனே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு தோசை பண்ண நல்லா சூடாக இருக்குது, நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் போல் நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுங்க. நல்லா கிறிஸ்பியான சூப்பரான தோசை உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாவு. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது கூட நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சாமை அரிசி. கொள்ளு 1 கிளாஸ், சாமை அரிசி 1 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். பாருங்கள், நான் 7 மணி நேரம் போல் ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் கை விட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு 5.5 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. மாவு ரொம்ப புளிச்சாலும் தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப புளிக்க வைக்காதீங்க. லைட்டாக புளிச்ச உடனே தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெயோ இல்லை நெய்யோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி கொள்ளு தோசையாவோ கொள்ளு சாதமாகவோ கொள்ளு சூப்பாவோ ஏதாச்சும் ஒன்று வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் வெந்தயம், காரத்துக்காக 1 மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஊற வைக்க போகிறோம்.
தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினா போதும். நான் வந்து நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊற வச்ச அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாவு புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் மாவு ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உடனே வந்து நீங்கள் இந்த தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு புளிக்க தேவையே கிடையாது. லைட்டாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு தோசை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சனால ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற தோசை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவுமே வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் உடனே வந்து தோசை பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறினா போதும். நான் வந்து இதை நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள் மார்னிங் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் உடனே கூட பண்ணலாம். நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை. இதுவுமே வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி மஷ்ரூம் குருமா தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசைக்கும் இந்த குருமாக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை பண்ணாலும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அக்ரிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.